சரணம் த்வாம் பிரபன்னோஸ்மி ஸ்ருணு சேதம் வச்சோ மம மத்பிரசூதம் பயம் தேஷாம் ந கதாச்சித் பவிஷ்யதி. யாரெல்லாம் இந்த கதை கேட்குறாளோ அவளை கலிப்படுத்தவே படுத்தாது. நீங்கள் வீட்டில் போய் பாருங்களே, இன்றைக்கி போய் எஃபெக்டை பாருங்கள். இப்போ நலச்சரித்திரம் கேட்டிருக்கேள், வீட்டில் யாரெல்லாம் உங்களை படுத்தின்னு இருந்தாலோ அவள் அவங்கள படுத்த மாட்டான். இப்படி மாற்றி வச்சுக்கோங்களேன். ஒருத்தர் வந்து சொல்கிறார், இல்லை சுவாமி வீட்டில் படுத்திருந்தவரை கூட்டிகிட்டே வந்துட்டேன் நான் இங்கே அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது. அப்படி இருந்தா இப்போ மறுபடியும் நளன் என்ன பண்ணா, தமயந்தியோட சேர்ந்து தன்னுடைய ராஜ்யம் நிஷாத ராஜ்யத்துக்கு சென்று புஷ்கரனோடு தாயக்கட்டை விளையாடி தாயக்கட்டையில ஜெயிச்சுட்டான் ஆட்டத்தை. இதுலேருந்து என்ன தெரிய வருது, யுதிஷ்டரனுக்கு சொல்றார் பிருஹதஸ்வன், திரௌபதி சைரந்திரிகாவா போயிடலாம், நீ தாயக்கட்டையை நன்னா கற்றுக்கணும். ஏன்னா எதால நீ வாழ்க்கையில் தோத்து போனியோ யூ ஷுட் ஆல்வேஸ் வின் இன் தட். அதனால தான் விராட்ட பர்வால யுதிஷ்டிரன் விராட்ட ராஜா மத்ஸ்யதேசத்து ராஜா விராட்டனுக்கு ஒரு ஆளா போகிறான். என்ன பேர்? வெரி குட், கங்கனா போகிறான். கங்கன் யார் தெரியுமோ? அதை நம்ம மகாபாரதத்தில் ஒரு மேலோட்டமாக தான் எடுக்கிறா. ஒரு அப்பரண்டிஸ் மாதிரி போய் தாயக்கட்டையை கற்றுத்தரான். ஆனால் அந்த கங்கன் யார் தெரியுமோ? பாவதீபம் கமெண்ட்ரியில் எடுக்கிறா. அதாவது பாரத சம்பூல அனந்த கவி எடுக்கிறார். மகாபாரத தாத்பரிய நிர்ணயத்தில் மத்வாச்சாரியார் எடுக்கிறார். என்னன்னா, யுதிஷ்டிரன் கங்கனா போனது திருதண்டி சன்னியாசியா போறார். சன்னியாசி வடிவில் போய் கற்றுத்தரார் கங்கன். அதனால் இந்த விஷயங்கள்லாம் கற்றுத்தரார். இதான ஒன்று அகஸ்தியருடைய சரித்திரம் மேலோட்டமாக சொல்கிறார் வியாசர் மகாபாரதத்தில். அகஸ்தியர் எப்படி கல்யாணம் பண்ணிட்டார் லோபமுத்ரையை, கல்யாணம் பண்ணினுட்டு எப்படி வாதாபின்னு ஒரு அசுரனை ஸ்வாஹா பண்ணார். வாதாபி ஜீர்ணோ பவா அப்படின்னு சொல்லிட்டு இல்வலனையும் அழிச்சார். எப்படி தென்மண்டலத்தை காப்பாற்றினார். ஏன்னா சிவனுக்கும் பார்வதிக்கும் கல்யாணம் நடக்கும்போது வெயிட் எல்லாம் நார்த்தில் ஜாஸ்தி ஆகிடுது, தெற்கு தேய்கிறது அப்படின்னா. தெற்கை காப்பாற்றுறதுக்கு பாவம் அகஸ்தியர் வந்தார். தமிழ் மொழியை வளர்த்து கொடுத்தார். அது தெரியுமா உங்களுக்கு? தமிழ் மொழியை வளர்த்து கொடுத்தது யார்? அகஸ்தியர். எங்கள் தமிழ்நாட்டில் வசிஷ்டர் வியாசர்னா பிடிக்காது நிறைய பேருக்கு, ஆனால் அகஸ்தியர்னா பிடிக்கும். ஏன்னா அகத்தியர் வளர்த்த தமிழ் மொழி. இருந்துட்டு போட்டோம், ஏதோ ஒருத்தர் மேலேயாவது ஆசை இருந்தால் தேவையில்லை. அதனால் லோமஷர் அப்படிங்கிறவர். இப்போ அடுத்த கதைக்கு போகிறோம். இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங், டைம்குள்ளே நான் சொல்லணும், பார்க்கலாம். என்னென்னா, ஸ்வேதகேது அப்படிங்கிறவருடைய கதை. உத்தாளகர்னு ஒருத்தர். இந்த உத்தாளகருக்கு, இந்த உத்தாளகர் சரித்திரமெல்லாம் ரொம்ப முக்கியமாக சாந்தோக்கியத்தில் வரும். சாந்தோக்கிய உபனிஷத்துலேயே வரும். ஸ்வேதகேது அந்த பிள்ளை தான் அப்பாவை பார்த்து கேள்வி கேட்டுட்டே இருக்கும். அதில் தான் தத்துவமசி வாக்கியங்கள் வரும். தெரியுமா? தத்துவமசி நீங்கள் கோவிலில் இப்போ கேரளத்தில் எழுதி வைக்கிறீங்க இல்லையா? தத்துவமசிங்கிறது, தத்துவமசிங்கிறது சாந்தோக்கியத்தில் சொல்லக்கூடிய வாக்கியம். அந்த தத்துவமசி எப்படி வந்தது, எவ்வளவு தடவை அந்த பிள்ளை சொல்கிறாங்கிறது சம்பாதம் சாந்தோக்கியம். சாந்தோக்கியம் எந்த வேதத்துக்கு அடங்கியது? வெரி குட், சாமவேதத்துக்கு அடங்கியது சாந்தோக்கியம். ஏன்னா எல்லா உபனிஷத்தும் ஏதோ ஒரு வேதத்துக்கு தன்னை அஃபிலியேட் பண்ணிக்கணும். இப்போ ஈஷாவாஸ்யம்னா அதுக்கு ஒரு உபனிஷத்து உண்டு, தைத்திரியம்னா யஜுர்வேதத்துக்கு உண்டு. அந்த மாதிரி சாந்தோக்கியம்ங்கிறது சாமவேதம். சாந்தோக்கியத்தில் வரும். இந்த இடத்துல சொல்கிறார், உத்தாளகருக்கு கோஹதர் அப்படின்னு ஒரு ஸ்டூடெண்ட் இருந்தார். உத்தாளகர் ஒரு பெரிய மகரிஷி, அவருக்கு கோஹதர் அப்படின்னு ஒரு ஸ்டூடெண்ட். ஸ்டூடெண்ட் பாவம் ரொம்ப கெட்டிக்காரன். நான் பாவம் கஷ்டப்பட்டு படித்து முன்னேறி ஸ்வயம் செல்ஃப் மேட் மேனாக வந்துட்டார் பாவம் டிசைப். பார்த்துட்டு உத்தாளகருக்கு ஒரே சந்தோஷம்ப்பா, நம்மக்கிட்ட படித்தவர் எவ்வளோ நன்னா வந்திருக்கார், நம்ம பெண்ணியே இவருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துடலாமே. இவருக்கு பெண்ணு சுஜாதா அப்படின்னு என்ன ஸ்டைலாக அந்த காலத்தை பேர் வச்சுருக்கா பாருங்க, சுஜாதா. உஷா, உஷா யார்? தெக்கரை ஒஞ்சிடாதீங்க, தெக்கரை உஷா வேற. அனிருத்தனுடைய மிஸ்ஸஸ் உஷா இல்லையா? இந்த காலத்தை ஸ்டைலாக பேர் வச்சுருக்கா பாருங்க. அதனால் இந்த சுஜாதாவை வந்து தன்னுடைய ஸ்டூடெண்ட்டான கோஹதருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டார். கல்யாணம் பண்ணி கொடுத்த உடனே அவ கர்ப்பவதி ஆறா. அதே சமயத்தில் அப்பாவான உத்தாளகருக்கு ஒரு பிள்ளை. இதெல்லாம் இந்த காலத்து எங்கள் ஜென்ரேஷனில் கேட்டால் எல்லாரும் சிரிப்பா, என்ன சார்? ஏன்னா அந்த காலத்தில் ரொம்ப சகஜம். மதர் இன்லா அண்ட் டாட்டர் இன்லா ஆர் கேரிங் டுகெதர், நடந்துகிட்டே இருக்கும். அது சில பேர் ஆற்றுல எப்படின்னா குழந்தையோட அத்தை அந்த அவளை விட சின்னதாக இருப்போம், அப்படிலாம் உண்டு. அதனால் இதில் என்ன எடுத்து, பெண்ணுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்த சந்தோஷத்தில் அப்பாவுக்கு ஒரு பிள்ளை பிறந்து கொடுத்து.
இந்த பிள்ளைக்கு ஸ்வேதகேத்துன்னு பேர். உத்தாளகருடைய பிள்ளைக்கு ஸ்வேதகேத்து, உத்தாளகருடைய மாப்பிள்ளை கோஹதர், உத்தாளருடைய பொண்ணு சுஜாதா. சுஜாதா கர்ப்பவதியா இருக்கா. அப்போ கோஹதர் என்ன பண்ணார், உபன்யாசத்தை துஷ்யந்த் ஸ்ரீதர் சொல்லியிருக்கார், ஏதோ கர்ப்ப காலத்தில் இருக்கும்போது நல்ல விஷயங்கள்லாம் சொன்னார், நல்லதான்னு அவர் வேதம் சொல்ல ஆரம்பிச்சுட்டார். வேதம் சொல்லும்போது பாவம் சொல்லியிருக்கார், வேதத்தில் எப்படின்னா ஒரு பியூட்டி, வார்த்தையை தப்பா சொன்னா கூட பரவாயில்ல, ஏன்னா வேதத்தில் ப்ரனன்சியேஷனை விட ஸ்வரம் தான் முக்கியம். இப்போ பொதுவாக சம்ஸ்கிருதத்தில் எப்படின்னா ப்ரனன்சியேஷன் தான் முக்கியம். த த க க க ங ச ஞ ட இதெல்லாம் கரெக்டாக சொல்லணும். சுக சொல்லப்படாது, சுகன்னா என்ன, சுக. சுக சொல்லப்படாது, சுக. எல்லாம் காவை எந்த இடத்த சொல்லணும், காவை எந்த இடத்த சொல்லணும்ங்கிறது இருக்கு. வேதத்தில் எப்படின்னா ப்ரனன்சியேஷன் கொஞ்சம் அப்படி இப்படி போயிடுத்தாலும் பரவாயில்ல, நான்ய பந்தா அப்படின்னு சொன்னாலும் பரவாயில்ல. ஆனால் சொல்லும் கரெக்டாக பார்த்தா நான்ய பந்தா, பந்தானா வழி. ஆனால் ப்ரனன்சியேஷன் பரவாயில்ல, ஆனால் ஸ்வரம் கரெக்டாக இருக்கணும். ஏன்னா வேதத்தில் ஸ்வரம் மாறிடுத்துனா அர்த்தம் மாறிடும். அதுதான் வேதத்தில் அது ஒரு பெரிய விஷயம். வேதத்தில் எப்படின்னா யூ டோன்ட் இன்டர்பிரட் த மீனிங் பேஸ்ட் ஆன் த ப்ரனன்சியேஷன் பட் ஆன் த சவுண்ட். அந்த காலத்தில் விருத்ராசுரன் ஒருத்தன் இருந்தான். அப்போ இந்திரசத்ரோஹோ அப்படின்னா, இந்திரசத்ரோஹோன்னு சொன்னால் தத்புருஷ சமாசம் பகுவிரிஹி சமாசம்னு உண்டு. இந்திரசத்ரோஹோனா இந்திரனுக்கு யாரு சத்ருவோ அப்படின்னா அவனை குறிக்கும். எவனுக்கு சத்ரு இந்திரனோ ஆயிடுத்தா அப்படின்னா இந்திரனை குறிக்கும். ஆயிடுத்தா. இப்போ இதில் என்னன்னா எப்படி இந்த அர்த்தம் மாறும்னா இந்திரசத்ரோஹோ, இந்திரசத்ரோஹோ. ரெண்டாவது முறையில் சொன்னால் முதல் அர்த்தம் வந்துடும், முதல் முறையில் சொன்னால் ரெண்டாவது அர்த்தம் வந்துடும். ஸ்வரத்தால் அர்த்தம் மாறிடும் வேதத்தில். இவர் பாவம் ஏதோ தனக்கு தெரிஞ்ச வேதத்தை சொல்லிட்டு இருக்கார். அப்போ கர்ப்பத்தில் இருக்கக்கூடிய சிசு பேசித்தான், அப்பா எனக்காக பாவ நீ ரொம்ப நன்னா சொல்லிண்டு வர, ரொம்ப சந்தோஷம் அப்பா. ஆனால் ஒன்று அப்பா, தப்பு தப்பா மட்டும் ஸ்வரத்தை சொல்லாதப்பா. எப்படி இருக்கு பாருங்க, குழந்தை இன்னும் வெளியில் கூட வரலை, அப்பாவை பார்த்து இந்த ஒரு வார்த்தை சொல்லிடுது. சாதாரணமாக வெளியில் வந்த குழந்தையே அப்பா அம்மாவை ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லி எடுத்துனாலே அப்பா அம்மாவுக்கு கொஞ்சம் அந்த செருக்கு இருக்கும். இவன் எப்படி முளைச்சி 3 இலை விடலை, ஏன்னா 2 இலை தமிழ்நாட்டில் தவிக்கிறது, இவன் 3 இலை விடலை, அதனால இவன் எப்படி சொல்லலாம்ங்கிற ஒரு எண்ணம் இருக்கு இல்லையா. பொதுவாக சொல்கிறேன், நீங்கள்லாம் பெரியவா, ஒரு நல்ல விஷயம் எந்த வயசுலேருந்து வருதுன்னு மட்டும் பார்க்கவே பார்க்காதீங்க. If we have to progress spiritually in our life, we should shed that very fact that a young man or a woman cannot advise us. எனக்கு போய் இவன் இது நமக்கு புரியல. அந்த காலத்தில் ஞான பரிமாற்றத்துக்கு வயசே கிடையாது, அதுவும் சனாதன தர்மத்தில் கிடையவே கிடையாது. அதனால இந்த குழந்தை சொன்னோன்னு அப்பாவுக்கு கோபம் வருது. உபாலப்த சிஷ்ய மத்தியே மஹர்ஷி சதம் கோபாதுதரஸ்தம் ஷசாப யஸ்மாத் குக்ஷௌ வர்த்தமானோ பிரவீஷி தஸ்மாத் வக்ரோ பவிதாஸ்ய அஷ்டகிருத்வா. அப்பா நீ தப்பா சொல்லிட்ட, வேண்டாப்பா சொல்லாதப்பா அப்படின்னு கொடுத்து, என்ன போய் இப்படி சொல்றியாடா, உனக்கு என்ன வக்ர புத்தி, உன் உடம்புல 8 கோணங்கள் வரட்டும் அப்படின்னு சாபம் கொடுத்துட்டார். அஷ்டவக்ரன்னு பேர் அவனுக்கு. சவை ததா வக்ர ஏவாப்யஜாய அஷ்டாவக்ரஹா பிரதிதோ வை மஹர்ஷி. 8 கோணல். பாகவதத்தில் ஒத்தி வருவோம், யாரவோ, வெரி குட், குப்ஜா. அவளுக்கு என்ன வக்கரான்னு பேரு, திரிவக்ரான் வருது. விஷ்ணு புராணத்தில் அநேக வக்ரான் வரும், பாகவதத்தை திரிவக்ரா. மொத்தத்தில் 3 இடத்துல அவளுக்கு கோணல் இருந்தது. ஆனால் பெருமாள் அதை சரிப்படுத்தி விட்டார். அவள் என்ன பண்ணான்னா சந்தனம் அரைச்சான். கேரளத்தில் தான் சந்தனம் அரைக்கிறது ரொம்ப பிரசித்தம். ஏன்னா சஹ்யாத்ரியில் தான் சந்தனம் அரைப்பா. கோவில்கள்லாம் அடியேனே நிறைய தடவை பார்த்துருக்கேன் சந்தனம் அரைக்கிறது. இப்போலாம் யந்திரமே வந்துவிட்டு, அது கையை இப்படி பிடிச்சிக்கிறது, அதுவே அரைச்சிக்கிறது. ஏன்னா அரைக்கிறதுக்கு ஆள் இல்லை, அதனால் அதுவே அரைச்சிக்கிறது. அதனால் ஆச்சரியமாக அந்த சந்தன தண்ணனை அரைச்சி கம்சனுக்கு எடுத்துன்னு போனா அவளால் நிமிர்ந்து பார்க்க முடியாது. ஒரு சந்தன வெள்ளி தங்க பேலால் எடுத்துன்னு போனால் கிருஷ்ணர் வந்தார், அம்மா நீ கொஞ்சம் சந்தனம் கொடுக்குறேடா, அவளால் நிமிர்ந்து கூட பார்க்க முடியாது.
ஆனால் திருவடியை பார்த்தாளாம். ஐயோ, இப்பேற்பட்ட திருவடியை நம்ம பார்த்ததே கிடையாது, இது சர்வலோகேஸ்வரன் தான் இருக்கணும். சந்தனத்தை கொடுத்தா. பெருமாள் நல்லா தடவிண்டார். ஆனால் என்ன ஒன்று தெரியுமோ, சந்தனத்தை தடவிக்கணும்னா பிரம்மச்சாரி தடவிக்க முடியாது, கல்யாணமானவர் தான் சந்தனம் தடவிக்க முடியும் அப்படின்னு சாஸ்திரம். அதெல்லாம் முடிஞ்சுதானே கிருஷ்ணருக்கு ருக்மிணியோட கல்யாணம் ஆறுது. எப்படி தடவிண்டார்னா, ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுது. நப்பின்னைன்னு நீலாதேவியோட ஹரிவம்சம் சொல்கிறது. ஹீஸ் ஆல்ரெடி மேரீட். அதனால தான் ஆண்டாள் எழுப்பும்போது குத்து விளக்கெரிய கோட்டுக்கால் கட்டில் மேல் மெத்தென்ற பஞ்ச சயனத்தின் மேலேறி கொத்து அலர் பூங்குழல் நப்பின்னை கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர் மார்பா. யசோதை கண்ணா கும்பன் இருந்தால் அவனோட பெண்ணு நீலாங்கிற நப்பின்னை. அதனால சந்தனம் தடவிண்டார். தடவின்னுட்டு என்ன பண்ணார், பாக்கி சந்தனத்தை இவளுடைய வக்கரங்கள் எல்லாம் பூசினார் கிருஷ்ணர். பூசிட்டு ஒரு தட்டு தட்டினார். இந்த ஃபிசியோதெரப்பிலெல்லாம் ஒரு குச்சியை வச்சு தட்டுறா பாருங்க, அது மாதிரி தட்டு தட்டினார். பிரமாதமாக மாறிட்டா. 16 வயது நிலை சிந்தூர பூவே பாட ஆரம்பிச்சுட்டு அப்படி பிரமாதம் ஆயிட்டா. அப்போ என்ன பண்ணார் கிருஷ்ணர்? இன்னும் பண்ணலை, அவளையும் கல்யாணம் பண்ணிட்டார். பாகவதத்தில் வருது. ஒரு பிள்ளையை பெற்றெடுத்தார். யார் சொல்லுங்க? வெரி குட்ப்பா. எல்லாம் த்ரிஷூரில் நான் இனிமேல் கேள்வியே கேட்க மாட்டேன், எல்லாம் டிப்ஸில் இருக்கேன். உபஸ்லோகன்னு ஒரு பிள்ளையை பெற்றெடுத்தார். அவன் தான் பாஞ்சராத்திர ஆகமத்துக்கே அதிகாரி. கிருஷ்ணாவதாரத்தில் எந்த அப்ளிகேஷன் போட்டாலும் ரிஜெக்டே ஆகாது. யாராவது கல்யாணம் பண்ணிக்கணும் கிருஷ்ணான்னு இன்னைக்கு சொல்லிட்டா அடுத்த நாள் கல்யாணம். ராமாவதாரத்தை பாவம் ஷூர்பனக்கை ஒத்தி தான் போட்டா, அவன் மூக்குக்காது அருந்து போயிட்டா. பாவம் கிருஷ்ணாவதாரத்தில் வந்திருக்கலாம், எதுக்கு போய் ராமாவதாரத்தில் போய் மாட்டின்ட்டானே தெரியல. அதனால் இந்த இடத்துல அஷ்டாவக்ரம், அப்படியே உடம்பெல்லாம் 8 கோணங்கள் வந்துடுத்து குழந்தைக்கு. இப்போ அந்த அப்பாவானவர் என்ன பண்ணார், அவர் பக்கத்து தேசத்து ராஜாவின் சபைக்கு போய் அங்கே இருக்கக்கூடிய ஒரு பொயட் கவியோட வாதம் பண்ணியிருக்கார். பந்தின்னு பேர். அந்த பந்தியோட வாதம் பண்ணது தோத்து போயிட்டார் இந்த கோஹதன். அவனை சிறப்பிடிச்சுன்னு போயிட்டா, கொன்னுட்டாளா என்ன பண்ணா, அது ஒரு பெரிய மர்மம். நடந்தது என்ன பார்க்கவும் 9 மணி செய்திகள் அப்படின்னு. என்ன நடந்ததுன்னே தெரியாது. அப்பல்லோவில் நடந்த மாதிரி எடுத்து என்ன நடந்ததுன்னே தெரியல. அதனால் கோஹதன், இதெல்லாம் போய் வெளில சொல்லிடாதீங்க, உங்களுக்கு மட்டும் சொல்கிறேன். ஒன்லி எக்ஸ்க்ளூசிவ் ட்ரிஷூர் ஆஃபர் மட்டும்தான் இது. உங்கள் ஊரை போய் நான் வேறு ஊரில் பற்றி சொல்லுவேன். இப்போ அஷ்டாவக்ரன் என்ன பண்ணிட்டார், இந்த குழந்தை பாவம் சுஜாதா அப்போ தான் கர்ப்பவதியாக இருக்கா, அப்பா ஆற்றுலேயே இருக்கா. ஆத்துக்காரர் வரவே இல்லை, எல்லாரும் செவி வழி செய்தி, ஆத்துக்காரர் போயிட்டார்னு சொல்கிறார். குழந்தை கர்ப்பம் இருக்குது. 10வது மாதம் கழிஞ்சு வந்துடுச்சு குழந்தை வெளியில். 8 கோணங்களோடு வந்திருக்கு. பாவம் தாத்தா, யார் தாத்தா? உத்தாளகர். கரெக்டாக? உத்தாளகர் என்ன பண்ணிட்டார், குழந்தைய எடுத்து வச்சுட்டார். அதே சமயம் கொஞ்சம் மாதம் தள்ளி தான் அந்த ஸ்வேதகேத்துங்கிற பிள்ளையும் இருக்குது. அது யார்? சொந்த பிள்ளை. ஆனால் இந்த குழந்தை அஷ்டாவக்ரன் என்ன பண்ணிடுத்தோ, தாத்தாவை அப்பான்னு நினச்சிண்டுது. எடுத்தா மாமாவை அண்ணான்னு நினச்சுன்னு கொடுத்து. நான் சொல்கிறது புரியுறதா? மாமாங்கிறது ஸ்வேதகேத்து, அண்ணான்னு நினச்சுன்னு கொடுத்து. தாத்தா உத்தாளகர் அப்பான்னு நினச்சுன்னு கொடுத்து. இந்த மாதிரி ஒரு கட்டனை நம்ம புராணத்தில் இன்னொரு இடத்துல வரும். எங்க? தாத்தாவா அப்பாவா நினைச்சுண்டுது. வெரி குட். அர்ஜுனன் வந்து பீஷ்மர். அது என்னன்னா, அர்ஜுனனுக்கு அப்பா பாண்டு. பாண்டுவினுடைய பயாலாஜிக்கல் ஃபாதர் வேதவியாசர். ஆனா ஒரிஜினல் ஃபாதர் விசித்திரவீரியன். விசித்திரவீரியனுடைய ஸ்டெப் பிரதர் பீஷ்மர். கரெக்டா? கரெக்டா? ஏன்னா நம்ம சத்தியவதி உடைய பிள்ளை தான் விசித்திரவீரியன், கங்கையினுடைய பிள்ளை தான் பீஷ்மர். அதனால ஸ்டெப் பிரதர்ஸ் மாதிரி அவ. ஆனால் கிட்டத்தட்ட அர்ஜுனனுக்கு தாத்தா முறை, அப்பா முறையில். ஸோ பிதாமகர். அதில் வந்து நீங்கள் எப்படி வச்சுக்கலான்னா, பெரியப்பான்னு சொல்கிற மாதிரி பிருஹத் பிதாமகா, ஏதோ தாத்தா முறை. அது கரெக்டாக தான் நினச்சிண்டுது குழந்தை. இவா சொன்னது தான் கரெக்ட். பாயிண்ட்டை பிடிச்சுட்டா. சக்தி. சக்தி எங்கே வரார்? சக்தி யார்? சக்தி வெரி குட். வியாசருடைய தாத்தா சக்தே பௌத்திரம். சக்தியோட பேர் என்ன? வியாசருக்கு தாத்தா தானே. இந்த சக்தி என்ன எடுத்து, சக்தி வந்து வசிஷ்டருடைய பிள்ளை.
விஸ்வாமித்திரர் ஒரு பிரம்மரக்ஷஸை ஏவி சக்தியை கொன்னுட்டார். இந்த விஸ்வாமித்திரர் பண்ணாத அட்டூழியமே இல்லை, கொன்னுட்டார். அது என்ன எடுத்து அந்த சமயத்தில் தான் சக்தி மகரிஷி போன உடனே, சக்தி மகரிஷி போகிறதுக்கு முன்னாடி அவருடைய வைஃப் கர்ப்பவதியாக இருக்கா. அந்த கர்ப்பவதியாக இருந்த அந்த அவள் தற்கொலை பண்ணிக்கணும்னு நினச்சான். அப்போ கர்ப்பத்தில் இருந்த சிசு சொல்லித்தான் பண்ணிக்காதேன்னு. அதனால் அந்த குழந்தையை பிழைக்க வச்சா. அந்த பிறந்த குழந்தை தான் பராசரர். பராசரர் ரொம்ப நாள் தன்னுடைய தாத்தா வசிஷ்டர் தான் அப்பான்னு நினைச்சுட்டு இருந்தது. அப்புறம் ஒரு நாள் தெரிய வருது, தங்க அப்பாவை கொன்னது விஸ்வாமித்தர்னுட்டு ஒரு ராட்சஸ். விஸ்வாமித்தர் டைரக்டா கொல்லலை, ஆட்களை வச்சு கொண்டு இருக்கார், ஒரு ராட்சசனை வச்சு. அதனால ராட்சசனை கொல்றதுக்காக ஒரு யாகம் பண்றார் பராசரர். எல்லா ராட்சசாலும் விழுந்து விழுந்து செத்து போறா. அப்பதான் புலஸ்தியர் காப்பாத்தி சொல்றார், பராசரா இப்படி நீ பண்ணக்கூடாது. இப்ப பராசரருக்கு அப்புறம் தானே தெரிய வருது தங்க அப்பாவை கொன்னது ஒரு ராட்சசன்னு. இதே மாதிரி சம்பவம் இன்னொரு இடத்துல புராணத்துல வரும். பின்னாடி தெரிய வரும் தங்க அப்பாவை கொன்னது யாரோன்னு. யாரு? வெரி குட். ஜனமே ஜெயன் ரொம்ப நாள் தன்னுடைய அப்பா பரீட்சித்து நேச்சுரல் ஹார்ட் அட்டாக்ல போயிட்டான்னு நினைச்சுட்டான். அப்புறம் தான் தெரிய வருது தக்ஷகன்கிற பாம்பு கொன்னுட்டான்னு தெரிஞ்ச உடனே சர்ப்பசத்திரம்னு ஒரு யாகம் பண்ண. பாருங்க, புராணம்லாம் இவ்வளோ கனெக்டடாக இருக்கு.